புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம், ஜாதகம், ஆன்மீகம், குறிப்பாக வாஸ்து, ராசிக்கற்கள் இது சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஜோதிடர், வாஸ்து நிபுணர் டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார். வணக்கம். வணக்கம். மங்களசேஷாய வித்மகே சண்டிகா பிரியா இதுமிக தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாத். ஓம் சண்டீஸ்வரீச வித்மகே மகாதேவீச தீமகி தன்னோ சண்டி பிரச்சோதயாத். நீண்ட நாளாக இந்த ஒரு கேள்வி சார். சாபம் வாங்கியிருக்கணும் அப்படின்னு ஒரு சில பேர் வருத்தப்படுவாங்க. யாரோட சாபமாக தான் எனக்கு இருக்கா, சாபம் விட்டால் பலிக்குமா அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. இதுக்கான ஒரு விளக்கம் வேணும் சார். அதாவது இப்போ ஜீன் சொல்கிறோம்ல, அப்பா அம்மாவுக்கு இருந்தால் பசங்களுக்கு வருது. அதில் பாதி உண்மையாகவும் இருக்குது, பாதி இதுவாகவும் இருக்குது. இந்த ஜீன் அடிப்படையில் சாபங்கள் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அப்போ நானே சொல்லியிருக்கேன் பலமுறை, ஒரு பெற்றோர் செய்த தவறு இல்லை தாத்தா பாட்டி செய்த தவறுன்னா அது சாதாரண விஷயம். ஒரு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய கெடுதல் அந்த பரம்பரையில் தொடரலாம் அப்படிங்கிற கருத்து நூல்களில் இருக்குது. அது எப்படி உண்மையாகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பாவத்தை பண்ண தாத்தா பாட்டி இருக்காங்க, இல்லை அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய குழந்தை குழந்தையாக பிறக்குது, கருவாக உருவாகுது. புரியுதுல்ல நான் சொல்கிறது? இந்த துன்பத்தை அனுபவிக்கணும் குழந்தை. ஒரு ஆர்டிசம் இருக்கணும். ஆர்டிசம் சாபத்தின் அடிப்படையில் இல்லை, புத்திரதோஷ அடிப்படையில் வருது. அதுவும் மறைமுகமாக பார்த்தா அப்படி இருக்கும். பட்டு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 சிஸ்டர்ஸோட வாழ்க்கை, 3 சிஸ்டர்ஸ் வாழ்க்கை நல்லா இருக்காது. அப்புறம் சூசைட் பண்ணியிருப்பாங்க. அது ஜாதகத்தை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் தம்பி, உங்கள் அப்பா, சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்க 2 ஆக்சிடெண்ட்டில் விபத்தில் இறந்தாங்களா, என்ன ஆச்சு, ரொம்ப கேவலப்பட்டு ரொம்ப அசிங்கப்பட்டுலாம் ஆயிருப்பாங்க. இது எல்லாமே ஒரு சாபமாக கருதப்படுது. ஆனால் அது எப்படின்னா, இந்த துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய குழந்தை அந்த வீட்டில் அந்த கர்மா உள்ள குழந்தை தான் அந்த வீட்டில் குழந்தையாக பிறக்குது. இல்லைன்னா தாத்தா பண்ணது ஏன் பேரை அனுபவிக்கணும்? அந்த கரு உருவாகும் போதே அது எல்லாம் தலையெழுத்து ஃபுல்லாக எழுதப்படுது. அதுக்கான நிறைய ஆதாரங்கள்லாம் இருக்குது. உண்மையும் கூட நம்ம பார்க்குறோம் இல்லையா? நம்ம திட்டமிட்டதெல்லாம் நடக்கிறதில்ல. திட்டமிடாத விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் தானாகவே நிறையா விஷயம் நடக்கும். பார்த்திங்கன்னா நிறைய பேர் நான் உழைப்பில் ஜெயிச்சிட்டேம்பாங்க. அதுக்கான சந்தர்ப்பம் அவங்களுக்கு எப்படி கிடச்சிது இல்லையா? ஸோ அதெல்லாம் இருக்கட்டும், அது வேறு மாதிரி சப்ஜெக்டாக போயிடும். இப்போ ஒரு சில வீடுகளில் திட்டுறாங்கல்ல, இப்போ அம்மா திட்டுவாங்க பொண்ணை, பையனை திட்டுவாங்க. அதெல்லாம் பலிக்கிறதுக்கான அவசியம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல பதிவு பண்ணணும். சமீப காலமாக நான் பார்க்குறது, ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு மனைவி, ஒரு பெண் தன்னுடைய கணவனை திட்டிக்கிட்டே இருந்தா, காரணம் இல்லாமல் சும்மாவே எதுக்கு எடுத்தாலும் திட்டி சாபம் கொடுத்துக்கிட்டு அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா, அந்த பெண்மணிக்கு பிற்காலத்தில் கடுமையான உடல் உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இருக்குது, அதில் மாற்றமே கிடையாது. இதுக்கான நல்ல இதெல்லாம் இருக்குது. அதனால தான் வீட்டில் நிறையா பேர்ட்ட சொல்லுவேன், நீங்கள் திட்டாதீங்க யாரையும். யாரையும் இல்லை, யாரையுமே திட்டாதீங்க. முக்கியமாக கணவரை திட்டாதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, பெண்களை திட்டாமல் பெண்களை மகாலட்சுமி கடாட்சமாக இருந்தால் தான் அந்த வீட்டில் செல்வம்பாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க யார் வீட்லையாவது எப்போ பாரு கணவரை குறை சொல்லி திட்டி கொண்டு இருந்தால் அதை நிறுத்தி பாருங்கள். அதை நிறுத்தி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சமீப காலமாக ஒரு ஒரு 7-8 மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேருக்கு இந்த அட்வைஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக நேரடியாக சொல்லியிருக்கேன். அவங்களும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இந்த மாதிரி விஷயங்களுங்க நிறையா பேர் சொல்கிறதுக்கு சங்கடப்படுவாங்க, வீட்டில் என்ன நடக்குதுன்னு. வெளியில் அழகாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு நிற்பாங்க, வருவாங்க, போவாங்க. ஸோ அந்த சாபங்கிற நடைமுறையில் இப்போ ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் திட்டிகிட்டு போகிறாரு, அதெல்லாம் நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. எப்போவுமே ஒருத்தர் திட்டும்போது அந்த சாபம் அப்படிங்கிற விஷயம் அதுக்கு உரியவர், அதுக்கு உண்மையிலே இது உரியவர் செஞ்சிருந்தால் அது பலிக்கும். கண்டிப்பாக அதில் மாற்றம் இல்லை. ஓகே சார். இப்போ நீங்கள் ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க, கண்ணதாசனுக்கு ஒரு ஒரு ஸ்டுடியோலேருந்து பேமெண்ட் வர வேண்டியிருந்து, அவரால் ரொம்ப கண்ணதாசன் சிரமப்பட்டு அந்த ஸ்டுடியோ பற்றிக்கிட்டு எரியட்டும்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு புஸ்தகங்களில் இருக்கும். பார்த்தீங்கன்னா அன்றைக்கே அது எரிஞ்சு போச்சு அந்த ஸ்டுடியோ. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டுடியோ அன்றைக்கி எரியணும்னு இருக்குது. அவர் வாயிலேருந்து அந்த வார்த்தை வரணும்னு இருக்குது. அது நடந்தது. ஆக்சுவலாக உண்மையிலே அங்கே தவறு இருக்கிறதுனால அது நடக்குது. ஆக்சுவலாக உண்மையிலே தவறு இருக்க பட்சத்தில் நிறைய பேர் இன்றைக்கி ஒருத்தரை குறை சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே இந்த குறைக்கு உரியவர் அப்படி பண்ணியிருக்க மாட்டார். எப்போவுமே ஒரு நிகழ்ச்சி நீங்கள் இன்றைக்கி செய்தியில் பார்க்குறீங்க,
இது ஆக்சுவலாக நம்ம பேசுகிறது எல்லாமே இப்போ ஜோதிட சம்மந்தமான விஷயங்களே இல்லை. நான் மறைமுகமாக பார்த்தா எல்லாத்துக்குள்ளேயும் ஜோதிடம், அத்தனை ஒவ்வொரு மூமெண்ட்டுக்குள்ளேயும் ஜோதிடம் இருக்கும். ஒரு சினிமா எடுத்திங்கன்னா அந்த சினிமாக்குள்ளே ஒரு சில காட்சிகளுக்குள்ளேலாம் ஜோதிடம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது குறிப்பிட்டு சொல்லலாம். சரி, ஆச்சுங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து அதை எரியணுங்கிற நேரம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு சமீபத்தில் எரிஞ்சதுங்க, எரிஞ்சிருச்சு ஒரு பகுதி. சரி. அப்போ நான் அவரை கேட்டேன், நீங்கள் என்னைக்கு வாசக்கால் வச்சிங்க? நீங்கள் வாசக்கால் வச்ச அன்னைக்கு பரணி நட்சத்திரமாக இருக்கணும் அப்படின்னு. சரி. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு தேடி பிடிச்சி அவர் பழைய இப்போல்லாம் கம்ப்யூட்டரில் தட்டினாவே வரும். அந்த டேட்டை பார்த்தா எனக்கு பரணி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, பரணி நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு வாசக்கால் வச்சா அந்த வீடு வந்து 10கிட்ட எரியும். அது ஏன் நடக்குது அப்படின்னா, ஏன் அவர் பரணி இன்னைக்கு போய் வைக்க விடுது அவரை, எதனால அதை வச்சாரு அப்படின்னு சொல்லி ஏன் வச்சிங்கன்னு கேட்கக்கூடாது. சரி. ஏன் வச்சுங்க எனக்கு வைக்கக்கூடாது, ஏன் பண்ணீங்க இந்த கல்யாணத்தை, ஏன் பண்ணீங்க, நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லவே கூடாது. ஏன்னா அதுதான் அமைப்பு. அவருடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னாவே அப்போ நெருப்பு விபத்தியே அன்னைக்கு வச்சது 4 வருஷம் கழிச்சு ஏன் எரியணும் ஆக்சுவலாக? அன்னைக்கு எரியலாம், மறுநாள் எரியலாம், அடுத்த மாதம் எரியலாம், வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுற அன்றைக்கி எரிஞ்சிருக்கலாமே. என்ன காரணம்னா அவருடைய ஜாதகப்படி எனக்கு விபத்து நடக்கணும்னு இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு முன்னாடியே பரணியில் போய் வாசக்கால் வைக்க விடுது. ஸோ எல்லாமே ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணது தான். ஆனால் அந்த சாபம் கூட பாருங்கள், ஏன் நான் சொல்லாதீங்கன்னு சொன்னால் ஓரளவு நம்மளால் செய்யக்கூடியது. வீட்டில் திட்டாதீங்க, நெகட்டிவாக பேசாதீங்க. நீங்கள் கவனிச்சுக்கலாம், அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், நெகட்டிவாக எதுவும் சொல்லாதீங்க. நெகட்டிவானா நம்ம பேசிக்கிட்டு இருக்க வார்த்தைகளை நிறைய எதிர்மறை வார்த்தைகள் கலந்து தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதை சொல்லாதீங்கன்னா சில நேரங்களில் அதை பழிச்சிரும். வீட்டில் எப்போ பாரு யாரையாவது ஒருத்தரை திட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு இருந்தால் அது அவங்களுக்கு தான் ஆபத்தாக முடியும். ஆனால் தான் வீட்டுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு அது தவறாக இருந்தால் கூட பொறுமையாக இருந்து பாருங்கள். அந்த செல்வம் குறையிறதுக்கு, நல்ல செல்வ செழிப்பான வீடுகளோட செல்வம் குறையிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டுறது தான் மெயினாக சொல்லுவோம். முக்கியமாக மனைவி கணவரை திட்டுறதோ கணவன் மனைவியை திட்டுறதோ கண்டிப்பாக அது செல்வத்தை குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, நாங்கள் ஈரோட்லேருந்து பேசுகிறோங்க. சொல்லுங்கம்மா, யாருக்காக கேட்குறீங்க? மேம் எங்கள் பொண்ணுக்காக கேட்குறோம் மேம், திருமணத்துக்காக. உங்கள் கேள்வியை கேளுங்கம்மா. ஏமா திருமணம் தாமதமா? என்னம்மா வயசு பொண்ணுக்கு? பொண்ணுக்கு 25 ஆச்சுங்க சார். இப்போ ஜாதகம் எந்த ஜாதகமே பொறுத்து வர மாட்டேங்குதுங்க சார். எத்தனை வருஷமா பார்க்குறீங்கம்மா? ஒரு 2 வருஷம் இருக்குங்க சார். சரிம்மா, இதெல்லாம் ஒன்றும் பெரிய தாமதம் இல்லையம்மா. இந்த காலகட்டத்தில் 25 வயசுங்கிறது தாமதம் ஒன்றும் பெருசாக கிடையாது. இப்போ நீங்கள் கேட்குற நேரத்துக்கு இன்னும் 1 வருஷத்துக்கு மேலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து நம்ம கோச்சாரத்தில் இப்போ உள்ள பிரசனத்துப்படி சொல்கிறது இந்த பதில். இது ஆக்சுவலாக இன்னும் 1 வருஷத்துக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து அது உங்கள் ஏரியாவில் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூரில் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிவிடுவாங்க. 22, 23, 24 வயசில் பண்ணிவிடுவாங்க. ஆனாலும் உங்களுக்கு தாமதமாக இருக்குது. ஸோ அதுக்காக வருத்தப்பவும் கவலையோ பட வேண்டாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரவு நேரத்தில் துர்கைக்கு புது மண்ணாகல் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு முதல் வாரம் 1 விளக்கு, 2ஆவது வாரம் 2 விளக்கு, 3ஆவது வாரம் 3 விளக்குன்னு ஏறுமுக தீபம்னு அதுக்கு பேர். அதை ஏற்றி பாருங்கள். அதில் தடங்கல்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு குறிப்பிட்ட தடங்கல்கள், இந்த நாகதோஷம், சர்பதோஷம் அந்த மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க. பட் ராகுகேதுவை பேஸ் பண்ணி தான் ஜாதகமே இயங்குது. வேறு ஏதாவது குறிப்பிட்ட குறைபாடுகள் இருந்தால் அதற்குரிய வழிபாடுகளை மட்டும் பண்ணுங்கள், சீக்கிரம் நடக்கும். முதல்ல கவலைப்படுறதை விட்டுருங்க. நல்ல வாழ்க்கையோட வாழ்த்துக்கள். நன்றி மழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? மேடம் விஸ்வநாதன் மேடம், ஊட்டி மேடம். உங்கள் கேள்வியை கேட்கலாம் சார், கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் அம்மாவோட தம்பி பேர் குமாரன் சார். அவருக்கு வயசு 66 ஆச்சு. இன்னும் கல்யாணம் ஆகுது சார் அவருக்கு. 66 ஆச்சுங்க, இன்னும் கல்யாணம் ஆகுது சார் அவருக்கு. புரியலைங்களே. 66 வயது, திருமணம் இன்னும் ஆகல. கல்யாணம் ஆகலைங்க. சரி, அவர் பரதநாட்டியம் மாஸ்டர் இருக்கிறார் சார். அவரு என்ன சொல்றாரு? என்ன சார்? பரதநாட்டியம் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர். சரி, வசதி வாய்ப்பு எல்லாம் வசதி வாய்ப்பு ஃபுல்லா இருக்கிறார் சார் அவரு. அவரு இப்போ 2 வருஷமா யாருமே வேண்டாம், கூட்டு குடும்பம் யாருமே வேண்டாம் சொல்லிட்டார் சார் அவரு. எங்களை யாருமே கேட்கல சார் அவரு. தாய்மாம தாங்க. உங்கள்ட்ட யார்ட்டும் பேசுறது இல்லையா? இல்ல, ஒரு காசு இருக்குதே, நாசம் ஜெயிப்பு அப்படி யாருமே வேண்டாம், எங்களை வேண்டான்ட்டாருங்க இந்த 2 வருஷமா சார். ஒன்றும் புரியல. நீங்க பேசுறது புரியல, சுத்தமா புரியல சார். அவர் காசு ஃபுல்லா வச்சிருக்காருங்க அவரு. சரி, அதனால எங்களை எல்லாம் நான் அக்கா போயிட்டாருங்கம்மா, தாய் மாமா தான் எங்களை வேண்டான்ட்டாருங்க, வர வேண்டாம் அப்படின்ட்டாருங்க. சரி, இப்ப போன மாசம் சார் நம்ம பெட்ல இருந்து கீழே விழுந்து கால் உடஞ்சி போச்சு சார் அவருக்கு. சரி, இப்ப மட்டும் போன் பண்ணி வர சொன்னோம் சார். நான் போய் 1 மாசம் ஃபுல்லா செஞ்சு சார் அவருக்கு.
அவர் பெட்ல இருந்தாருங்க. பெட்ல டாய்லெட் யூரின் நாத்தி எடுத்து எல்லாமே இருங்க, பண்ணிருக்காங்க. இப்போ நீங்கள் லைவில் பேசுகிற மாதிரி நேரில் உட்காந்து பேசுகிற மாதிரி பேசிட்டீங்க. சுருக்கமாக உங்கள் கேள்வியை கேளுங்க. ஆமா சார், அவருக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணு சார். அவருக்கு உடம்பு நல்லா இருக்கும் சார். எனக்கு பெனிஃபிட் இருக்கா சார்? எதுக்கு நீங்கள் வந்து பெனிஃபிட், அதாவது ஒருத்தருக்கு உதவிகள் செய்யும்போது நீங்கள் பெனிஃபிட்டை எதிர்பார்த்து செய்கிறீங்கன்னாவே மிக மிக தவறு. நான் ஷோக்காக சொல்லலை, இயல்பாகவே உதவிகளை எதிர்பார்த்து, அதாவது எனக்கு எதாவது கிடைக்கும்னு நீங்கள் தானம் பண்ணாலும், எனக்கு எதாவது கிடைக்கும்னு தர்மம் வேறுனாலும், நீங்கள் அவருக்கு செஞ்ச பணிவிடையை முழு உள்ளன்போடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டியது தானாக வந்து சேரும். ஆனால் நீங்கள் கேட்குற நேரத்துக்கு எதிர்பார்த்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏமாற்றம் நிச்சயம். நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. அம்மா, உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து? மதுரையில இருந்து பேசுறேன். உங்க கேள்வியை கேளுங்கம்மா. சார், என் பேத்தி வந்து இந்த செஸ் கிளாஸ் விளையாடுது சார். அதுல கொஞ்சம் மேல வெற்றி வர்றதுக்கு என்னால முடிஞ்ச அளவு எந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லுங்க சார். கிருஷ்ணர் கோயிலுக்கு போகுமா? பௌர்ணமி அன்னைக்கு கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிட்டு கிருஷ்ணருக்கு உரிய வழிபாடுகளை செய்யுங்க. வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்ட நேரத்துக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நல்லா அந்த விளையாட்டில் அந்த துறையில் ஈடுபடட்டும். நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்மா. நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேரு சொல்லுங்கம்மா. உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? ஹலோ, சொல்லுங்கம்மா, கேக்குது, நீங்க பேசுங்க. பேசுறேன். சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரங்க அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்றாங்க சார். இருக்கிறதுலே ரொம்ப ஒரு அதிகமான கஷ்டமான பரிகாரம் இந்த மது அருந்தும் பழக்கத்தை நிறுத்துறது தான்மா. நாங்கள் கூட அதுக்கு நிறைய ஸ்டோன்ஸ் எல்லாம் கொடுத்தோம். 10 பேர் கொடுத்தா 5 பேர் கேட்குது, 5 பேர் கேட்க மாட்டேங்குது. இருக்கக்கூடிய உண்மை அதுதான். சரி, நீங்கள் வந்து இப்போ கேட்கக்கூடிய நேரத்துக்கு செவ்வாய்க்கிழமை காலை யமகண்ட நேரத்தில், சரிங்களா, அகோர வீரபத்திரருக்கு வெத்தலை மாலை சாத்துங்க. பௌர்ணமி அன்னைக்கு மாலை நேரத்தில், பௌர்ணமி அந்த கரெக்டாக பௌர்ணமி இரவில் போயிட்டு சுடலை மாட சுவாமி கோயிலில் போய்ட்டு ஒரு பூசணிக்காயை கொண்டு போய் அங்கே வச்சு 2ஆக வெட்டி அந்த சுவாமிக்கு வச்சு அங்கே உள்ள பூசாரிகிட்ட சொல்லி தூப தீபங்கள் காமிக்க சொல்லுங்கள். மாற்றங்கள் வருதான்னு பார்க்க இறையொருளால் உங்களுக்கு விரைவில் மாற்றம் வர்றதுக்கு வாழ்த்துக்கள்மா. நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க. உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? சார், மாநாட்டுல இருந்து கோபால் பேசுறேன் சார். உங்க கேள்வி கேளுங்க. சொல்லுங்க சார். சார், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும். 25 வயசு ஆகுது. 25ஆ? ஆமா சார். சரி, நீங்கள் இப்போ ஒரு இந்த 3 மாதத்துக்குள்ளே, 4 மாதம் கூட வேணாம், 3 மாதத்துக்குள்ளே உங்கள் வீட்டில் யாராவது, உங்கள் உறவினர்கள் வீட்டில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் அது மாதிரி எதுவும் நடந்ததா? 3 மாதத்துக்கு முன்னாடி யாரும் இல்லையா சார்? இப்போ சமீபத்தில் எதுவும் நடக்கலையா? இல்லை சார், யாரும் இல்லையா. சரி, யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி நடந்திருந்தால் இதுக்கும் அதுக்கும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ நேரத்துக்கும் அது சம்மந்தப்படுது. அதனால் அந்த கேள்வியை கேட்டேன். இதுக்கும் கல்யாணத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இன்னும் கல்யாணம் கொஞ்சம் லேட்டாகுங்க. எப்படின்னு 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேலே தான் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பதட்டப்படாமல் தேடுங்க, விரைவில் நடக்கும். பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில், கண்டிப்பாக கோவில் இருக்கும். அந்த கோவிலில் வந்து மாவிளக்கு வச்சு வழிபடுங்க. தடைகள் விலகுங்க. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும். நான் சொன்ன விஷயம் ஞாபகம் வந்தால் ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஒரு பரிகாரம் இருக்குது, நான் சொல்கிறேன். அதுவும் ஆலய வழிபாடு தான். நியர்பை சென்னைக்கு பக்கத்தில் உள்ள ஆலயம்தான். இந்த நிகழ்ச்சி ஒருவேளை நடந்திருந்தால் அந்த ஆலயத்துக்கு நீங்கள் போக வேண்டியது இருக்கும். செங்கல்பட்டு சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்தில் அந்த ஆலயம் இருக்குது. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்ங்க. நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? ஓகே. இப்போ குழந்தைங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு கெட்ட சகவாசம் இருக்குது. அவங்களுடைய பிஹேவியர் வந்து திடீர்னு ஒரு சேஞ்சஸ் இருக்குது. பெற்றவங்க என்ன தான் சொன்னாலும் அந்த குழந்தைங்க அவங்க பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. குறிப்பாக அந்த டீனேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பே கெட்டு போகுது சார். இதுக்கு என்ன காரணமாக இருக்குது? இல்லை, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகத்தை பார்க்குறோம், கிரகணங்கள் பார்க்குறோம். இப்போ நீங்கள் வந்து இதே கிரகம்தான், இதே வந்து நம்ம கிரகங்கள் தான். 2 கிரகம் சாயா கிரகம், ராகுகேது தான் வந்து அடிப்படை அச்சாணி இல்லாமல் எதுவுமே சுத்தாது. இப்போ நீங்கள் டிஜிட்டல் மீடியா இவ்வளோ வளர்ந்து இன்றைக்கி பல விஷயங்கள் வசதிகளாக வளர்ந்துருக்குன்னா அந்த கிரகத்தோட சுழற்சி முறையில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள கிரகநிலைகள் படி பார்த்தாவே நிறைய குழந்தைகளுக்கு 60-70% குழந்தைகளுக்கு பழக்கவழக்கங்கள் பாதிக்கப்படுது. எனக்கு தெரிஞ்சு இந்த கடந்த 1 வருஷத்துக்குள்ளே, 1 வருஷம் இல்லை 2 வருஷத்துக்குள்ளே நிறைய அந்த போதை மாத்திரைகள், போதை வஸ்துக்கள் பயன்படுத்தக்கூடிய கம்ப்ளைண்ட் நிறையா வந்தது குழந்தைகள்கிட்ட. நானே சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க பேரண்ட்ஸ் ஆக்சுவலாக கவனிங்கன்னு.
இப்போ நீங்கள் அவங்க மதம் இருந்துட்டாங்கன்னா ஸ்மெல்லு தெரிஞ்சிடும், சிகரெட் பிடிச்சா ஸ்மெல்லு தெரிஞ்சிடும், எதுவுமே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா குழந்தைங்க வந்து திடீர்னு பழக்கவழக்கம் ஃபுல்லாக மாறுது, தனிமையில் போய் உட்காந்துருக்காங்க, பகலில் அதிக நேரம் தூங்குறாங்க, எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க, இருட்டில் அதிக நேரம் உட்காந்துருக்காங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். ஆக்சுவலாக இந்த பழக்கவழக்கங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு ரெண்டாவது வந்து எப்படின்னா, ஒரு வீட்டுக்குள்ளே இப்போ நுழைஞ்சிங்கன்னா எல்லாரும் சொல்கிற குறைய நானும் சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். அம்மா ஒரு செல்ஃபோன், அப்பா ஒரு செல்ஃபோனில் உட்காந்து ரீல்ஸ் பார்க்குறாங்க. ஸோ குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, அவங்க ஒரு பக்கம் உட்காந்து ரீல்ஸ் பார்க்குறாங்க. ஒரு இடத்துல பொதுவாக கூடினா கூட எல்லாருமே உட்காந்து செல்ஃபோனை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அத்தனை பேருமே. ஸோ இதோட விளைவு என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி பல நோய்களுக்கு காரணம் என்னென்னா இந்த ரீல்ஸ் பார்க்குறது. நான் சொல்கிறது வேடிக்கையாக இருக்கும், நான் இதை பரிசோதனையே பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேர் நம்ம சொல்கிறது எதையும் கேட்கக்கூடியவங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் ரீல்ஸ் பார்க்குறத நிறுத்தி பாருங்கள், ஃபோன் பார்க்குறத நிறுத்தி பாருங்கள், வர கால் மட்டும் அட்டன் பண்ணுங்கன்னா அவங்க அதை விட்டதுக்கப்புறமா அவங்களுக்கு இருந்த தைராய்டு ப்ராப்ளமும் சரி, இந்த முதுகு முட்டி வலி இது எல்லாமே கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே குறைஞ்சிருக்கு. அதாவது நீங்கள் சினிமா பார்க்குறது சரி, நியூஸ் பார்க்குறது சரி, அடுத்தது வந்து இந்த ரீல்ஸ் பார்க்குறது சரி, அதோட அடாப்ட் ஆகக்கூடாது. சும்மா அதனால தான் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாத்தையும் நம்ம சித்தர்களாக யோகிகள் குருமார்கள் சொன்னதெல்லாமே அதுதான், ஏதோ எல்லாத்தையும் பாரு, எல்லாத்தையும் அனுபவி, ஆனால் அது ஒன்றுதுன்னு நினச்சா அது இல்லைன்னா நீ வருத்தப்படுற. நான் சொல்கிறது அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, அதோட அடாப்ட் ஆகிடுறாங்க. டோட்டலாக அடாப்ட் ஆனோடனே உங்களுக்கு நோய்க்கான காரணம் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க. எனக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், வேடிக்கையாக இருக்கும் சொல்லலாம். பச்சை மிளகா இருக்குல்ல, இந்த பச்சை மிளகாயை ஒரு 2-3 மாதம் நிறுத்தி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பாட்டில் நிறுத்திட்டிங்கன்னா நிறைய பேர் கஷ்டமாக இருக்கும், காரம் இல்லாமல். மிளகு காரம் அந்த சுவையை கொடுக்காது, இஞ்சி காரம் அந்த சுவையை கொடுக்காது. வரமிளகாயை விட மிக மிக ஆபத்தானது பச்சை மிளகா. செல்வத்துக்கு மிகப்பெரிய எதிரி பச்சை மிளகா. நீங்கள் வந்து எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட லிவரையோ இல்லைன்னா வந்து சிறுநீரகத்தையோ பாதிக்குங்க, ஆனால் பச்சை மிளகா தான் நரம்பை போய் டைரெக்டாக பாதிக்கும். நரம்பு அந்த உள்ள இன்னும் அதை இன்டெப்த்து போய் பாதிக்கிறது பச்சை மிளகா தான். பச்சை மிளகாயை நீங்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுத்த உங்களுக்கு கடன் அதிகம். நான் சொல்கிறது வேடிக்கையாக இருக்கும், கிண்டலாக இருக்கும், ஆக்சுவலாக உண்மையான விஷயம் தான். நீங்கள் பச்சை மிளகாயை நிறுத்தி பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் உங்களுக்கு பல நோய்களுக்கு ஒரு தீர்வாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா அதிகமான நோய்களுக்கு அது ஒரு காரணம். அதுக்கு பிறகு பச்சை காய்கறிகளை அதிகமாக யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த செல்ஃபோன் வந்து மிகப்பெரிய ஒரு, நான் அடிக்கடி இன்றைக்கி இல்லை 10 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்கேன், அது வந்து ஒரு 10வது கிரகம், அது இருக்கிறதுலே ஆபத்தான கிரகம் அப்படின்ட்டு. ரொம்ப நல்லதுங்க, அது ரொம்ப நல்ல விஷயம் அது. ஆனால் அதுதான் அதிகபட்சமான கெடுதல் ஆக்சுவலாக. ஆனால் இந்த பசங்களுக்கு அது மூலமாக ஒரு வாட்ஸ்அப் நம்பரில் ஒன்று போட்டாச்சுன்னா அவங்க வீடு தேடி வந்து போதை மருந்து கிடைக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அது ஏன்னா ஒரு முக்கியமான அதிகாரிங்கிட்ட விஷயத்த சொன்னார். அதனால் அதை முடிஞ்ச அளவுக்கு பேரண்ட்ஸ் தான் அதை முழுக்க கவர்னருக்கு வரும். ஜாதகத்தை மட்டும் எடுத்துன்னு சுற்றுறதுல எல்லாம் பிரயோஜனம் இல்லை, முழுக்க கண்காணிப்பில் இருக்க தான் நல்லது. சார், வாஸ்து பற்றி நிறைய பேசியிருக்கோம் நம்ம நிகழ்ச்சியில். வாஸ்துவில் இருக்கக்கூடிய தோஷத்திலேயே ஒரு கொடுமையான தோஷம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? பூமி தாம்மா ஆக்சுவலாக சல்லிய தோஷம் தான் முக்கியம். சரி, நீங்கள் புதுசாக ஒரு பூமியாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு வீடு நல்லா காலம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வாழ்ந்துருப்பாங்க அந்த வீட்டில், அந்த வீட்டை விலைக்கு வாங்கியிருப்பாங்க, 4 பேருக்கு பங்கு இருக்கும், சிஸ்டர்ஸ்க்கு அதில் பிரதர்ஸ்க்கு அதை வாங்கியிருப்பாங்க. அந்த வீட்டில எல்லாம் சல்லியம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் என்ன தான் வாஸ்து பக்காவாக ப்ராப்பராக பார்த்துட்டாலுமே பூமிக்குள்ள பிரச்சனை இருந்தால், நீங்கள் நான் பல உதாரணங்கள் இது முறை சொல்லிட்டேன். நான் திருப்பி எனக்கு சமீபத்தில் அது மாதிரி தான் வந்துக்கிட்டே இருக்குது. நான் போய் பார்க்க போகிற இடங்களில் சில இடத்துல அதுதான் சரி பண்ண வேண்டியது. இப்போ நம்ம பார்க்குறோம், இப்போ நீங்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஹைவேஸில் பாருங்கள் விபத்து பகுதின்னு விடுறோம், ஒரு காரணம் அந்த இடத்துல இருக்காது. ஏன் அந்த இடத்துல நடக்கணும்னு அதுக்கு யாராலையும் விடை சொல்ல முடியல. இன்னைக்கு விடை தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குல்ல, விடை தெரியாத விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது இன்னைக்கு ஆக்சுவலாக. அதில் இது ஒன்று. இந்த பூமிக்குள்ளே இருக்க தோஷத்தை யாரும் சட்டையே பண்ணுறதில்ல, யாரும் அதை மதிக்கிறதே கிடையாது. இருக்கிறதுலே மிக மிக ஆபத்தானது சல்லிய தோஷம் தான் ஆக்சுவலாக. அதை வந்து அதுக்கு தான் பூமியை சுத்தம் பண்ணுறதுக்கு பல முறை வழிமுறை சொல்லியிருக்கோம். முதல்ல கடல் தண்ணி கொண்டு வாங்க, அல்லது கல்லுப்பு, அடுத்தது வந்து பசுஞ்சாணம், நாட்டு மாட்டு சாணம் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து சுத்தமான நாட்டு மாட்டு பசும்பால் சேர்த்துக்கங்க, கஸ்தூரி மஞ்சள் தூள், கோமியம், பஞ்சகவியம் மாதிரி வச்சுக்கோங்களேன். எல்லாத்தையும் சேர்த்து அதோடு வேணும்னா நம்ம அடுத்த மூலிகைகளை எல்லாம் சேர்க்கலாம். எல்லா இடத்தும் முதல்ல மண்ணை கிளறுங்க, மண்ணை சுத்தம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக தொளிங்க, ஒரு நாள் விடுங்க, நவதானியத்தை தெளிங்கன்னு பலமுறை விளக்கம் சொல்லியிருக்கோம். அதை பண்ணாமல் நீங்கள் வாஸ்துப்படி நான் இங்கே ரூமை வச்சுட்டு அங்கே அதே மாதிரி ஒரு 10 சப்ஜெக்டை வச்சுக்கிறாங்க, 10 பாயிண்ட்டு தான். அந்த 10 பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு
வாஸ்துப்படி நான் வீடு கட்டிட்டேன், வட்டி பிரயோஜனம் இல்லை, வாஸ்துவெல்லாம் சும்மாடுறாங்க ப்ராப்பராக பண்ணாமல். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ரத்தனங்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஒருத்தர் வந்து மொரிஷியஸில் வாங்கினேன்னாரு ஒரு கனகபுஷ்பரம் டூப்ளிகேட்டாக இருக்குது. ஃபாரின்லாம் நம்ம நினைக்கிறோம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு, ஹாங்காங்கில் பேங்காகில் வாங்கினேங்கிறாங்க, எல்லாம் டூப்ளிகேட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஃபேக்கான ஸ்டோனு, அடுத்தது வந்து அது தரம் இல்லாத கற்கள் இருக்குது. அதை போட்டு எனக்கு கல் வேலை செய்யலைன்னா என்ன செய்ய முடியும்? நான் அப்பவும் சொல்லிடுறோம், நல்ல தரமான கற்களை பயன்படுத்தும் போது 20% 30% தான் வேலை செய்யுது. அதுக்கு மேலே 70-80 வேலை செய்கிறதுலாம் இருக்குது, அவங்கவுங்க டயத்தை பொறுத்து. அதுபோல் தான் இந்த சல்லியம் வந்து பார்த்திங்கன்னா இருந்ததுன்னா இந்த வாஸ்து 10 பாயிண்ட்டை வச்சுட்டு வீடு கட்டிடுறாங்க. வீடோ இல்லை ஒரு கல்யாண மண்டபமோ ஒரு ஃபேக்ட்ரியோ பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு அதெல்லாம் சும்மாங்க, அதெல்லாம் நான் பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு வரலன்றவாங்க, நான் சரியாக பண்ணலை அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் நான் கோயிலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த கோயிலுக்கு போனால் அது நடந்துடும், அந்த கோயிலுக்கு போனால் இது நடந்துடும். யாராவது ஒருத்தர் யூடியூப்பில் பேசுகிறவங்க இந்த கோயிலுக்கு போங்க நீங்கள் மன அமைதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு சொல்கிறாங்களா? சொல்கிறதில்ல. நீங்கள் போனீங்கன்னா கோடீஸ்வரன் ஆகிடுவீங்க, நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க, நீங்கள் அவங்களோட இதுவே மாறிடும் அப்படி இப்படின்னு சொல்லி அது மாதிரி சொல்கிறதுனால தான் ஏமாற்றங்கள் வர்றது. ஆக்சுவலாக ஆலயமே மனசு அமைதியாக இருக்க தான். அதுபோல் தான் இந்த இது சல்லியம் வந்து நீங்கள் ப்ராப்பராக சுத்தம் பண்ணலைன்னா நீங்கள் என்ன தான் வாஸ்துப்படி வீடு கட்டினாலும் அதில் பிரச்சனை இருக்க தான் செய்யும். அப்புறம் அதை குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது சொல்லலாம். ஏன்னா ஒரு வீட்டை பார்க்கும்போது அதில் என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது, அவங்க வீட்டுக்குள்ளே என்ன பிரச்சனையை மீட் அவுட் பண்ணுறாங்கங்கிறத நல்ல வாஸ்து தெரிஞ்ச வாஸ்து வல்லுநர்கள் சொல்லிடுறாங்க. பார்த்தோன்னே சொல்லுவாங்க வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கா, இந்த வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கா, இது பண்ணி நடந்துக்கிட்டு இருக்கா, டயத்தை பார்த்தோன்னே சொல்லிடுறாங்களே. எவ்வளோ பேர் அன்றைக்கி என்ன டைம், இன்றைக்கி என்ன நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு, இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் பேச போகிறோம், இன்றைக்கி யார். இப்போ கடந்த வாரம் நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம், நானும் என்னுடைய உதவியாளர் 2 பேரும் போகும்போது சொன்ன இந்த கடையில் ஒரு மாலை வாங்குங்க, அந்த அம்மா பேர் லக்ஷ்மி இல்லை சந்தான லக்ஷ்மி அப்படிங்கிற பேர் வரும் பாருங்கள், சும்மா அப்படி டெஸ்ட் பண்ணுவோம். அவர் போய் கேட்டவுடனே அந்த அம்மா சொன்னாங்க இதை மாதிரி என் பேர் லக்ஷ்மி அப்படின்னாங்க. அது வழக்கமாக நடக்கிறது. எங்களுக்கு ஒரு ஆச்சரியமோ இல்லை நாங்கள் பெரிய திறமைசாலின்னு சொல்லலை அந்த நேரத்துக்கு. ஸோ அதனால் வாஸ்துவை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா உடனே சொல்லிடலாம் அந்த வீட்டில் இருக்கவங்க என்ன பிரச்சனைன்னு இருக்காங்க. ஆனால் அந்த சல்லியம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அதனால் வாஸ்துவில் இருக்கதே கடுமையான தோஷங்கிறது சல்லியம் பூமி தான். பூமியை சுத்தம் பண்ணாமல் பூமியை செக் பண்ணாமல் சிலருக்குலாம் ஒரு பூமி வாங்கினோன்னு தொடர்ந்து பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா அந்த பூமியை விற்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, புலிவாலை பிடிச்ச கதைன்னு சொல்லுவாங்க, அந்த கதையாடும். ஆனால் பூமி பரிசோதனை இல்லாமல் ஒரு சொத்தை வந்து வாங்கி அதில் வீடு கட்டுறதுங்கிறது இருக்குது. வீடு கூட அப்படி மாறிக்கறி கொஞ்சம் வாஸ்து தப்பாக இருந்தால் கூட சமாளிச்சிடலாம். பூமி அப்படி கிடையாது, உடனே வேலை செய்யக்கூடியது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கும். மிக்க நன்றி சார், நல்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இந்த ரத்னங்களை பற்றி ஒரு டவுட் இருக்குது சார். ரத்னம் அப்படி நம்ம சூஸ் பண்ணுறது நம்மளுடைய ஜாதகத்தினுடைய அடிப்படையில் சூஸ் பண்ணுறோமா, இல்லைன்னா நம்மளுடைய பிரச்சனையை வச்சு நம்ம அந்த ரத்னங்களை யூஸ், அதாவது பிரச்சனைகளோட அடிப்படையில் செலக்ட் பண்ணக்கூடிய ரத்னங்கள் உபரத்னங்கள் தான். நான் சொல்லுவேன்ல அகேட் கார்னட் ஓப்பல் இருக்குது படிப்புக்காக. ஆமாம். விபத்தை தவிர்க்கக்கூடியது டர்க்வாய்ஸு, அடிக்கடி அடிபட்டுக்கிட்டே இருக்குன்னா டர்க்வாய்ஸ் போட்டால் அது அவாய்ட் ஆகும். பெரிய விபத்துக்களையும் டர்க்வாய்ஸ் அவாய்ட் பண்ணும். ஸோ பிரச்சனைகள் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறது உபரத்தனங்கள். ஜாதக அடிப்படையில் சில கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, சில கிரகங்களோட பலத்தை கூட்டுறதுக்கு, சில கிரகங்களோட பலத்தை குறைக்கிறதுக்கு ரத்தனங்கள் பயன்படும். ஆக்சுவலாக அதை பண்ணாவே அதில் நிறைய இப்போ எனக்கு வந்து வர வேண்டிய பணம் இருக்குது, எனக்கு வருமானம் வந்து உரிய வருமானம் இல்லாமல் குறைவாக இருக்குது அப்படின்னா அந்த ரத்னங்களை பயன்படுத்துவோம், உரிய வருமானங்கள் வந்துடும். இல்லாதெல்லாம் எனக்கு பண்ணி விடணும் இல்லை, நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயந்தான் அது, புதுசாக இன்னைக்கு கொண்டு நான் சொல்லலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன நமக்கு தேவையோ அந்த அந்த இந்த எனக்கு குருவுடைய பலம் வேணும், என்னுடைய ஜாதகம் நல்ல இதுவாக இருக்குது, இப்போ தனுசு லக்னம் இருக்குது, குரு நீச்சமாக இருக்குது, நீச்சமாக இருக்கக்கூடாத டிகிரி எல்லாத்தையும் பார்க்கணும். என்ன காரணம்னா அதே கேந்திராவை தோஷம் இந்த குருக்கு இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த குருவுடைய பலம் எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த டோசேஜோட ரத்தனங்களை பயன்படுத்தும் போது அந்த குரு பலன் முழுமையாக கிடைக்கும். ஸோ ஜாதகத்தை அடிப்படையாக இருக்குது, கைரேகைகள் அடிப்படையில் இருக்கலாம், பிறந்த தேதிகள் அடிப்படையில் சில நேரத்தில் எடுக்க வேண்டியது வரும், அதுவும் இருக்குது. அது இல்லாமல் பிரச்சனைகள் அடிப்படையில் எடுக்கக்கூடிய ரத்தனம் அப்படின்னு சொன்னால் அது உபரத்தனங்கள் தான். சில நோய்கள் கூட உபரத்தனங்களால் தீருது. அது கண்கூடான விஷயம், சும்மா ஒன்றும் வியாபார நோக்கமோ இல்லை மாயமந்திரமோ கிடையாது ஆக்சுவலாக. ஓகே சார், மிக்க நன்றி. இன்றைய நேரலையில் எங்களோடு இணைந்து கொண்டு நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்து ஜோதிடம் சார்ந்து சொல்லியிருக்கீங்க, வாஸ்து ரீதியான நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க, நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி. நல்ல ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த புதிகம் நிர்வாகத்தினருக்கும், என் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கக்கூடிய நேயர்களுக்கும், நல்ல கேள்வி கேட்ட உங்களுக்கும்
அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். நேர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள்.